உபாகமம் 27வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். அது ஒரு பெரிய சாபம். அந்த சாபம் யார் மேல போக போகுது? பிள்ளைகள் மேலதான் போக போகுது. அந்த சாபம் யார் மேல போக போகுது? உங்க வீட்டார் மேலதான் போக போகுது. உங்க கூடாரத்தின் மேலதான் போக போகுது. கட்டிங், எச்சரிக்கையா இருங்க. யார்கிட்ட கட்டிங் வாங்குனீங்க? வேலை வாங்கி தரேன் கட்டிங் வாங்குனீங்களா? ஸ்கூல்ல வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு கட்டிங் வாங்குனீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கட்டிங் வாங்குனீங்களா? இல்ல உனக்கு வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி கட்டிங் வாங்குனீங்களா? எந்த விதத்துல கட்டிங் வாங்குங்க? எவ்வளவு ஏமாற்றினீங்களோ, எவ்வளவு பேசுனீங்களோ, அவ்வளவும் உங்களுக்கு சாபம். சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் சொல்லுது வேதம். ஸோ கட்டிங் வாங்குறவங்க கண்டிப்பா ஸ்வீட்டா பேசுவாங்க. அவங்களுடைய குணங்களை பார்த்தீங்கன்னாக்கா அழகா ஸ்மைல் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஸ்வீட்டா பேசுவாங்க, உங்களை நம்ப வைக்கிற மாதிரி பேசுவாங்க. பணத்தை வாங்கிட்ட பிறகு அவ்வளவுதான், அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, ஆட்டிடியூட் இருப்பாங்க. திருப்பி போய் நீங்க அந்த பணத்தை கேளுங்க, கொடுக்கவே மனசு வராது. ஏன்னா அந்த பணத்துல அவங்க மூழ்கி போயிட்டாங்க, நாண்டு கொண்டு சாவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய முடிவு வித்தியாசமா இருக்கும். யாருமே நல்லா இருக்க முடியாது. கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது. நான் நம்புறேன், இந்த வேதத்தை நான் நம்புறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் படைத்த கடவுளை நம்புறேன். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மேல இருந்து.